இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சீமான் பெரியார் இந்த விமர்சனம் இதை ஒட்டி நடந்த அந்த போராட்டம் நான் பிரித்து பார்க்குறேன். ஏன் பிரித்து பார்க்குறேன் அப்படின்னா, பாஜக நாளைக்கு திமுகவுடன் கூட்டணி வைத்தால் ஈவேரா குறித்து பேசுவதை அமுக்கி வாசிக்கும். ராமர் பிறந்த மண்ணில் ராமசாமிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டு போராட்டம் நடத்தியவர் யாருன்னா, முன்னின்று நடத்தியவர் யாருன்னா அசாம் கான் ஏளனம் செய்வார். பெரியார் ஐயா அப்படி பார்த்தாரு. கருணாநிதியும் எம்ஜிஆரும் ரெண்டு கண்கள் என்ற மாதிரி தான் திராவிட கழகத்தில் ஒன்றா சேர்ந்து திமுகவுக்கு வேலை செய்துட்டு தான் ஒரு காலகட்டம் வரைக்கும் தெரியாத பெரியாருக்கு. புரட்சி தலைவர் கண், கருணாநிதி புண். கருணாநிதி இன்றைக்கு கண்ணா இருந்திருக்கிறார். நீங்க எம்ஜிஆர் அவர்களுடைய முன்னடிப்பட்ட அந்த போஸ்டரை போட்டு தானங்க திமுக வந்து பிரச்சாரம் செய்தது. கருணாநிதி முகத்தை காண்பித்த பிரச்சாரம் செய்தது. மரியாதை நிமித்தமாக இவர்கள் எல்லோரும் சென்றார்கள். யாரை போய் பார்த்தாங்க? ஈவேராவை. சரி, கடைசியாக கருணாநிதி எப்பொழுது ஈவேராவை சந்தித்தார்? பதிவு செய்ய தயாரா? ஈவேராவுடைய கடைசி பேச்சுல இந்த முன்னேற்ற கழகத்தினர் அப்படின்னு சொல்லி திமுகவை வசைபாடி இருக்கிறார். நான் ஈவேராவுடைய பக்தனாக இருந்து இங்கே நான் தொடர்கிறேன் என்றாலும் கூட பிராமணர்களை எப்படி நீங்கள் சேர்ப்பீர்கள்? எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சோடனே அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் மறக்க முடியுமா நீங்க? இது எல்லாமே வரலாறு. சரியா? இதுல எல்லாருமே ஒரு கருத்திலிருந்து இன்னொரு கருத்துக்கு மாறி இருக்கிறார்கள் ஒரு கட்டத்துல. சரியா? இப்ப சீமான் மாறியது மட்டும் உங்களுக்கு எங்க பிரச்சனை வருது? சித்தாந்த ரீதியா நம்ம மாத்திக்கலாம் நம்ம நிலைப்பாட்டை. ஆனா தேர்தலுக்காக மாற்றிக்கொண்டாரா? இல்ல, அது செஞ்சதே கிடையாது. இங்க ஒரு சாதியினர் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில இன்னொரு சாதியினர் துணிச்சலாக நிறுத்தக்கூடிய அந்த திறன் கொண்ட அல்லது அந்த தெம்பு கொண்ட ஒரு தலைவராக சீமான் இருக்காருல்ல. திருமுருகன் காந்தி இவன் யாரு? இவன் பின்னணி என்ன? இவனுக்கு என்ன தொண்டர்கள் இருக்காங்க? ஒன்றும் கிடையாது. இவனை நம்பி எத்தனை பேர் ஓட்டு போடுவான்? இவன் தெருவில் இருக்க 4 பேர் ஓட்டு போடுவான். இவனை நாங்கள் தான் வெளியில் நாட்டுடைமை ஆக்கலன்னு சொல்கிறீங்களே. நாட்டுடைமை ஆக்காததுல இருந்து நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப அறிவாளியா நான் கேட்கிறேன். சரி, விடுதலை என்ற பத்திரிகையை ஈவேரா பிரசுரித்து ஈவேராவும் மணியம்மையை மட்டும் படித்தார்களா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் மதிப்புக்குரிய கிஷோர் கே சாமி அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். நிறைய அரசியல் பரபரப்புக்கு இடையில ஒரு 2 முறை நம்ம நேர்காணலுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தோம், தவறி போயிடுச்சு. என்னுடைய தவறு தான் அது, மன்னிக்கணும். இல்லை, பரவாயில்ல. இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சீமான் பெரியார் இந்த விமர்சனம் இதை ஒட்டி நடந்த அந்த போராட்டத்தில் அவர்கள் அத்துமீறி செய்த அந்த முறை போக்கு, இது எல்லாம் ஒரு மேலோட்டமான பார்வையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கேருந்தே தொடங்குவோம் நம்ம. அதாவது இந்த ஈவேரா குறித்து சீமான் அவர்கள் பேசியது அப்படின்றது கருத்தியல் ரீதியாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணியில் தான் சீமான் பேசுகிறார், பாஜகவுடைய பின்னணியில் தான் சீமான் பேசுகிறார் இப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பாஜக ஈவேராவுக்கு எதிராக பேசுவதையும் சீமான் ஈவேராவுக்கு எதிராக பேசுவதையும் நான் பிரித்து பார்க்குறேன். ஏன் பிரித்து பார்க்குறேன் அப்படின்னா, பாஜக நாளைக்கு திமுகவுடன் கூட்டணி வைத்தால் ஈவேரா குறித்து பேசுவதை அமுக்கி வாசிக்கும். நீங்க சந்தேகமே வச்சுக்க வேண்டாம், நடக்கும்ன்றீங்க. ஈவேரா குறித்து பேசுவதை அமுக்கி வாசிக்கும். என்ன ஏன் அப்படின்னா, அவர்களுடைய வரலாறு அப்படி. நீங்க பின்னணி எடுத்து பாருங்க. அதாவது 77 இதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், திரும்பி பதிவு பண்ணுறேன். 77 ஈவேராவுடைய தபால் தலையை வெளியிட்டவர் அத்வானி. முரார் தேசாய் பிரதமராக இருந்த பொழுது பாராளுமன்றத்தில் ஈவேராவுடைய தபால் தலையை வெளியிட்டவர் அத்வானி, எல்கே அத்வானி, ஜனசங்கத்தை சேர்ந்தவர். அதுக்கு அடுத்தது எடுத்தீங்கன்னா 1995 மாயாவதி வந்து முதல் முறை முதலமைச்சராகிறார். கன்ஷிராம் அப்போ இருக்காரு, மாயாவதி முதலமைச்சராகிறார். கல்யாண் சிங் வந்து அப்பொழுது பாஜகவுடைய தலைவர் இங்க உத்தரப்பிரதேசத்தில். முதல் முறையாக, அதாவது ஈவேரா வாழ்ந்த காலத்தில்
அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு சென்றிருக்கிறார். ம் அப்பொழுது அவரை வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக ஈவேரா மறைவிற்கு பின் ம் ஈவேராவுக்கு விழா எடுத்தவர்கள் மாயாவதியும் பாஜகவும். ம் பெரியார் மேளா ம் என்று விழா எடுக்கிறாங்க. பெரியார் மேளா அப்படின்னு சொல்லிட்டு 95 செப்டம்பர். ம் அக்டோபரில் மாயாவதி அரசு கவிழ்கிறது. செப்டம்பரில் 95 செப்டம்பரில் விழா எடுக்கிறாங்க. பாஜகவும் மாயாவதியும் சேர்ந்து விழா எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து வெளியிலிருந்து பாஜக ஆதரவு தெரிவிக்கிறது. மாயாவதி முதலமைச்சர், கன்ஷிராம் தான் முன்னெடுக்கிறார். இதற்கு வீரமணியை அழைக்கிறார்கள். வீரமணி அங்கே போறாரு. போகும்பொழுது வீரமணியை அழைத்தது, ஈவேராவுக்கு விழா எடுத்தது தவறு, இது கண்டனத்திற்குரியதுன்னு சொன்னது யார் தெரியுமா? காங்கிரஸ். சரி. காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாளர் அப்பொழுது பதிவு செய்கிறார், இதை மாதிரி நாராசமாக பேசி வந்த ஈவேராவுக்கெல்லாம் விழா எடுப்பதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து லக்னோ ஏர்போர்ட்ல வந்து ஈவேரா இது வீரமணி தரையிறங்குகிறார். அவர் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு போராட்டம் செய்தது சமாஜ்வாதி கட்சி. அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி கட்சி. அப்போ முலாயம் சிங் யாதவ் இருந்தாரு, அவருடைய கட்சி. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ராமர் பிறந்த மண்ணில் ராமசாமிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டு போராட்டம் நடத்தியவர் யாருன்னா, முன்னின்று நடத்தியவர் யாருன்னா அசாம் கான், இஸ்லாமியர், சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர். இன்னைக்கு சமாஜ்வாதி கட்சி இந்தி கூட்டணியில் இருக்கு, காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்கு, திமுகவும் அங்க இருக்கு. சரியா? வீரமணிக்கு அங்கு என்ன வேலை என்று கேட்டவர் கருணாநிதி. என்ன நீங்க புதுசா சொல்றீங்க? நீங்க இது எல்லாமே இல்ல இவரு வந்து பெரியார் நிகழ்ச்சிக்காக தான் போராடுறது கூட கருணாநிதி அவர்களுக்கு தெரியாதா? அங்க என்ன வேலைன்னு ஏன் கேட்டார் அத? ஏன்னா வீரமணி அன்றைக்கு செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தார். சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு பட்டம் எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு கோபத்தின் காரணமாக இதை இவர்கள் செய்கிறார்கள். சரியா? ஆனால் உண்மை என்னன்னா, இங்க பாரதிய ஜனதாவா இருக்கட்டும் அல்லது திமுகவா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இந்த மூன்று கட்சிகளுமே ஈவேராவை கொண்டாடியது அவரவர்கள் தேவைக்காக. திமுக, காங்கிரஸ், பாஜக மூணு பேருமே கொண்டாடி இருக்காங்க. இப்ப நீங்க அதிமுகவை கேட்கலாம். அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க எம்ஜிஆர் அவர்களை திமுகவில் கருணாநிதி பொருளாளராக நியமிக்கிறார். தான் தலைவராக வந்து, அதாவது இது வந்து அண்ணாதுரையோட மறைவுக்கு பிறகு மாறுது. தான் தலைவராக இருந்து அவரை பொருளாளராக நியமித்த பொழுது இதே ஈவேரா என்ன சொல்றாரு? கலைஞர். ஏன்னா இவர் பெரியார்னா இவர் கலைஞர் தானே, ஆளுக்கு ஒரு பட்டப்பெயரை வச்சுக்க வேண்டியது தானே. இவர் வந்து பெரியார், அவர் கலைஞர். அவர் சொல்றாரு, கலைஞர் எதிலேயோ கால் வைத்து விட்டார் அப்படின்னு சொல்றார். ஒரு நடிகனை நம்பிக்க கூடாது இப்படின்லாம் பேசுறாரு. இதில் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இதே ஈவேரா அண்ணாதுரை அவர்கள் வெளியேறிய பிறகு நடந்த மாநாட்டில் எம்ஆர் ராதா என்கிற நடிகருக்கு பல்லக்கில் அழைத்து வந்து அவருக்கு மரியாதை கொடுத்தாரு. இவர்களுக்கு தேவைப்பட்டால் நடிகர்கள் அப்படின்றவங்கள பக்கத்தில் வச்சுப்பாங்க, நடிகவேல் என்று பட்டமும் கொடுப்பாங்க. இவர்களுக்கு பிடிக்காததை செய்து விட்டார்கள் என்றால் நடிகன் தானே என்று ஏளனம் செய்வார். பெரியார் ஏன் அப்படி பார்த்தாரு? கருணாநிதியும் எம்ஜிஆரும் ரெண்டு கண்கள் என்ற மாதிரி தான் திராவிட கழகத்தில் ஒன்றா சேர்ந்து திமுகவுக்கு வேலை செய்துட்டு தான் ஒரு காலகட்டம் வரைக்கும். அது தெரியாத பெரியாருக்கு? புரட்சி தலைவர் கண், கருணாநிதி புண். கருணாநிதி என்றைக்கு கண்ணா இருந்திருக்கிறார்? இங்கே எம்ஜிஆர் அவர்களுடைய முன்னடிப்பட்ட அந்த போஸ்டரை போட்டு தானங்க திமுக வந்து பிரச்சாரம் செய்தது. கருணாநிதி முகத்தை காமித்த பிரச்சாரம் செய்தது. அண்ணாதுரை இருந்த வரைக்கும் கருணாநிதி முகரையை காமிச்சா இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அண்ணாதுரை இருந்த பொழுது உன் முகத்தை காண்பி, எங்களுக்கு பணம் வேண்டாம், உன் முகத்தை காண்பித்தாலே எங்களுக்கு பல லட்சம் வாக்குகள் வரும்னு சொன்ன அண்ணாவின் இதே கனி அப்படின்னு அறியப்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். சரியா? அண்ணாவின் இயக்கத்தை பிடித்த சனி யாருன்னா இந்த கருணாநிதி. சரியா? கருணாநிதி 8வது இடத்துலயும் 9வது இடத்துலயும் தானே இருந்தாரு.
அண்ணாதுரை இருந்த வரைக்கும். அப்போ இங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்க இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறீர்கள், ஈவேரான்ட்டு. இந்த ஈவேரா எதிர்ப்பு என்பதை மற்றவர்கள் செய்வதற்கும் சீமான் செய்வதற்கும் பல மாற்றங்கள் இருக்கு. பாணியில சொன்னாக்கா திமுக, காங்கிரஸ், பாஜக சேரி எதிர்ப்புக்கும் இவர் சேரி எதிர்ப்புக்கும் நிறைய இருக்கு. ஏன்னா இவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே சந்தர்ப்பவாதம். இப்ப நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஈவேரா அதிமுகவை எதிர்த்தார். ஆனால் ஈவேரா இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் இதை ஹண்டே அவர்கள் டாக்டர் ஹண்டே அவர் பதிவு செய்கிறார். 2 நாட்களுக்கு முன்னர், அதாவது 25 அவர் இறக்குறாருன்னு நினைக்கிறேன், டிசம்பர் 25, 22 இவங்க போறாங்க சந்திக்கிறதுக்கு. யாரு? நான், நாவலர் நெடுஞ்செழியன், டாக்டர் ஹண்டே, எம்ஜிஆர் எல்லாரும் நாங்க போய் சந்திக்கிறோம். சந்திக்கும் பொழுது ஈவேரா அவர்கள் ராஜாஜி கடந்த ஆண்டு எந்த நாளில் இறந்தார் அப்படின்னு கேட்டார். 24 டிசம்பர். யார் கேட்டது? ஈவேரா. என் நண்பன் ராஜாஜி எந்த நாளில் இறந்தார் அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு ஹண்டே பதிவு செய்கிறார். மரியாதை நிமித்தமாக இவர்கள் எல்லோரும் சென்றார்கள். யாரை போய் பார்த்தாங்க? ஈவேராவை. சரி. கடைசியாக கருணாநிதி எப்பொழுது ஈவேராவை சந்தித்தார்? பதிவு செய்ய தயாரா? ஈவேராவுடைய கடைசி பேச்சுல இந்த முன்னேற்ற கழகத்தினர் அப்படின்னு சொல்லி திமுகவை வசைபாடி இருக்கிறார். தியாகராஜ நகர்ல நடந்த கடைசி கூட்டம். ஆமா, அங்க வசைபாடி இருக்கிறார். அப்பவும் திட்டுறாரு. 73. ஆமா. இப்போ கடைசியா சந்திச்சது யாரு? அவர் எங்களை வசைபாடினாலும் அவர் எங்கள் ஐயா என்று சொன்ன எம்ஜிஆர் தான் சொல்றாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நேர்மையானவர். சரியா? 67 வரையில் கண்ட மேனிக்கு ஈவேராவை வசைபாடியவர் கருணாநிதி. முரசொலியில் கண்ணா பின்னான்னு கார்ட்டூன் போட்டதுல இல்ல, அது அன்னைக்கு விமர்சனம் பண்ணிட்டு அப்புறம் இல்ல நாங்க தந்தையா ஏத்துக்கிட்டு அவர் கூட தானே இருக்கிறோம். அதான் எப்ப பேசலாமா? அதுதாங்க, அதாவது யார வேணாலும் எப்ப விழுந்தாலும் தந்தையாக ஏற்றுக்கொள்ளலாம். சரியா? இது இவர்களுடைய வழிமுறை. நம்ம கேட்கறது என்னன்னா, இங்க நேர்மை எங்க இருக்கு? திமுகவுக்கு ஈவேரா பொறுத்தவரைக்கும் நேர்மை இருந்திருக்கிறதா என்றால் இல்லை. 67 வரைக்கும் ஒரு நிலைப்பாடு, 67க்கு அப்புறம் ஒரு நிலைப்பாடு. சரியா? இப்படி மாறி மாறி தான் இவர்கள் இருந்தார்கள். நாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்கிறோம். சீமானை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ஆமாம், சீமான் ஈவேராவுடைய பாசறையில் வளர்ந்தவர் தான். ஈவேராவுடைய பாசறைன்னா அவரோட வழித்தோன்றல்கள் சுபாவி போன்றவர்களுடைய பாசறையில் வளர்ந்தவர் தான். அது சீமானே மறுக்கலையே. அங்கதான் பேசணும்னு சொல்றாரு. சரி, அங்கிருந்து வந்தாரு. அங்கிருந்து நான் ஈவேராவை பற்றி பின்னர் தெரிந்து கொண்டு என்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். இப்படித்தான் எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நேரு எடுத்துப்போம். நேரு கிளியர் கட் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவர். அவர் எப்படி காங்கிரஸ்குள்ள வந்தார்? சரியா? ஏன் ஈவேராவை எடுத்துப்போமே. 1918 பிராமணர்களை நம்ம எதிர்ப்பது தவறு, பிரச்சனை இடைநிலை சாதி அப்படின்னு அவர் பேசியவர் தானே. அப்புறம் எப்படி மாத்திக்கிட்டாரு? ஏன் இதே ஈவேரா 1924 24 நினைக்கிறேன், 24 34 இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த முதல் மொழிப்போர் பிரச்சனை வந்த பொழுது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர். ராஜாஜிக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்று. ஏன் 65 மாத்திக்கிட்டாரு நிலைப்பாடு? அதே மொழிப்போர் தியாகிகள் தானே, அதே நிலைப்பாடு தானே, அவர்களுடைய நிலைப்பாடு தானே இந்தி திணிப்பு கூடாதுன்ட்டு. ஏன் ஈவேரா முதல் மொழிப்போருக்கும் 3ஆம் மொழிப்போருக்கும், ஏன்னா 40களில் ஒரு மொழிப்போர் வந்தது, அப்போ டிடிகே தான் போய் நேரிட்ட சொல்றாரு, உனக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருக்கா? எப்படி நீ இந்தியை திணிக்கிற? என்னாலே பேச முடியாது. டிடி கிருஷ்ணமாச்சாரி தான் பேசுறது. உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? எப்படி நீ இந்தியை திணிக்கிற அப்படின்னு சொல்லி அதை மாற்ற வைக்கிறார். எது 40களிலேயே, 47 48 இந்த காலகட்டத்திலேயே. அதே போல 3வது மொழிப்போர் 65 வருதுன்னு வைங்க. ஏன்னா இவங்க சொன்ன அரசியல் சாசனத்துடைய அந்த அதில் குறிப்பிட்டிருந்தபடி 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம மொழி சார்ந்த, அதாவது ஆட்சி மொழி, அலுவல் மொழி அப்படின்றதுல தேசிய மொழி அப்படின்னு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அந்த கொள்கையை நம்ம அப்போ முடிவு எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னதற்கு இணங்க 65 இது சம்பந்தப்பட்ட முடிவெடுக்க வேண்டும் என்று வரும்பொழுது 3வது மொழிப்போர் அப்படின்னு வருது. இந்த 3வது மொழிப்போர் என்று வரும்பொழுது இதே ஈவேரா ஏன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்? எப்படி அவர்கள் காலிகள் ஆனார்கள்? இங்க இன்னொரு கேள்வியும் வருது.
அண்ணாதுரை அவர்களே வந்து 49க்கு முன்னாடி வரைக்கும் தந்தை பெரியார்னு ஒண்ணா இருந்து விட்டு 49ல அவருக்கு எதிராக மாறி வெளியில வராருல்ல. ஆமா, ஏன் வராருன்றது பதிவு பண்றாரு. அவர் ஏன் வராருன்றதையும் பதிவு பண்றாரு. 49லயும் பதிவு பண்றாரு, 57ல சட்டமன்றத்துல பதிவு பண்றாரு, 57ல செப்டம்பர்ல அவர் வந்து சிகாகோ ட்ரிபியூன் அப்படின்ற பத்திரிகைக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்கிறாரு. அதுலயும் பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாரு? நாங்கள் ஈவேராவிடமிருந்து பிரிந்து வருவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று பிராமணர்களை இவர் ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இது வந்து சிகாகோ ட்ரிபியூன்ல அவர் கொடுக்கிற பேட்டி. சட்டமன்றத்துல பதிவு பண்றார். என்னன்னா, காங்கிரஸ்காரர்கள் வந்து ஈவேரா வந்து இந்த அரசியல் சாசனத்தை கொளுத்தி விட்டார் அப்படின்றதுக்காக பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுது அண்ணாதுரை அவர்கள் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்கு ஆதரவாகத்தான் ஈவேரா பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் என்னை கரித்து கொட்டி கொண்டே இருப்பார். ஆனாலும் நான் சொல்கிறேன், அவர் அரசியல் சாசனத்தை கொளுத்தினார், அது குற்றச் செயல் என்பதனை மட்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கத்தை பாருங்கள் அண்ணா சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை சொல்வதனால் அவர் இறங்கி வரப்போவதில்லை. அவர் என்னை ஆதரிக்க போவதும் இல்லை. உங்களைத்தான் ஆதரிக்க போகிறார். காங்கிரஸ் தான் ஆதரிப்பார். உங்களைத்தான் ஆதரிக்க போகிறார். என்னை ஆதரிக்க போவதில்லை. என்னை கரித்து பிரதானமா சொன்ன குற்றச்சாட்டு அந்த பொருந்தா திருமணம் சொல்லி தானே வராங்க. அடுத்தது என்ன சொல்றாரு சட்டமன்றத்துல, என்ன பதிவு பண்றாருன்னா, ஈவேரா நினைக்கிறார் பிராமணர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் பிராமணியத்தை பிராமணர்களை வைத்துத்தான் நாம் ஒழித்து கட்ட முடியுமே தவிர்த்து பிராமணர்களையே ஒழித்து கட்டுவதை நாங்கள் ஏற்கவில்லை. அதனால் நாங்கள் வெளியேறினோம் என்று பதிவு செய்கிறார் சட்டமன்றத்துல. நாவலர் நெடுஞ்செழியனை வைத்து, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, நாவலர் நெடுஞ்செழியனை வைத்து திமுக ஆரம்பித்த காலகட்டத்திலேயே அவருடைய பத்திரிகையில பிராமணர்கள் வந்து இந்த கட்சியில் சேருங்கள் என்று சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாங்கள் ஆரம்பித்ததற்கு காரணம் திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாங்கள் ஆரம்பித்ததற்கு காரணம், இது இடம் சார்ந்த ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான இயக்கமாக இருக்க வேண்டும் விளக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஆரியர்களுக்கும் சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் எல்லோருக்குமான இயக்கமாக இந்த இயக்கம் இருக்க வேண்டும். பிராமணர்களுக்கும் ஆன இயக்கமாக இது இருக்க வேண்டும். பிராமணர்கள் இந்த இயக்கத்தில் சேர வேண்டும்னு சொல்றாரு. அந்த சமயத்துல நாத்திகம் ராமசாமின்னு இருந்தார், ஈவேராவுடைய மிக தீவிர பக்தர். நாத்திகம் ராமசாமி வந்து திமுகவில் இருந்தார். அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, ஈவேராவை எதிர்த்து திமுக ஆரம்பிக்கப்பட்டாலும் நான் ஈவேராவுடைய பக்தனாக இருந்து இங்கே நான் தொடர்கிறேன் என்றாலும் கூட பிராமணர்களை எப்படி நீங்கள் சேர்ப்பீர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சோடனே அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் மறக்க முடியுமா நீங்க? இது எல்லாமே வரலாறு. சரியா? இதுல எல்லாருமே ஒரு கருத்திலிருந்து இன்னொரு கருத்துக்கு மாறி இருக்கிறார்கள் ஒரு கட்டத்துல. சரியா? இப்ப சீமான் மாறியது மட்டும் உங்களுக்கு எங்க பிரச்சனை வருது? ஆனால் இன்றைக்கு சீமான் ஈவேராவுக்கு எதிராக வைக்கக்கூடிய கருத்தியல் என்பது ஈவேரா என்ன பேசினார் என்பதனை மையப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்தியல். சரியா? இந்த கருத்தியலுக்கு நீ பதில் சொல்லு. ஏன்னா ஒரு கருத்தியல் வைக்கும் பொழுது அதுக்கு எதிர்மனை இருக்கும். தாராளமா நீ வைக்கலாம். அதை விட்டுட்டு சீமானை எதற்காக தனிப்பட்ட விதத்தில் தாக்குகிறாய்? ஏன் சீமான் வீட்டை நோக்கி செல்கிறாய்? அதுதான் கேள்வி. அப்போ இங்க பாஜகவுடைய நிலைப்பாட்டில் இருந்து சீமானுடைய நிலைப்பாட்டை ஏன் நான் பிரிச்சு பாக்குறேன்னா, நாளைக்கு கூட்டணி வைத்தாலும் சமரசம் செய்து கொண்டு பாஜக ஈவேரா பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ளும். நிறுத்தது மட்டும் இல்லாம ஈவேராவுக்கு விழாவும் எடுக்கும். பாரத ரத்னா கூட கொடுக்கலாம். சரியா? ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பே கிடையாது என்றால், அவர் இதுவரையில் அந்த மாதிரியான ஒரு தேர்தலுக்கான சமரசம் என்று செய்யலையே. வேட்பாளர்களுக்கான சமரசம் இல்ல, கூட்டணி மட்டும் இல்ல, தேர்தலுக்கான எந்தவித சமரசமும் செய்யலையே. சித்தாந்த ரீதியாக நம்ம மாத்திக்கலாம் நம்ம நிலைப்பாட்டை. ஆனா தேர்தலுக்காக மாற்றிக்கொண்டாரா? இல்ல, அது செஞ்சதே கிடையாது. இங்க ஒரு சாதியினர் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில இன்னொரு சாதியினர் துணிச்சலாக நிறுத்தக்கூடிய அந்த திறன் கொண்ட அல்லது அந்த தெம்பு கொண்ட ஒரு தலைவராக சீமான் இருக்காருல்ல, அங்கேயே அவர் சமரசம் செஞ்சுக்கலையே. இல்ல இந்த சாதிகாரன் அதிகம் இருக்கான், இங்க நான் அவனை தான் நிறுத்துவேன் அப்படின்னு அவர் செய்யலையே.
2016 பொது தேர்தல் எடுத்து பாருங்க. அவர் செஞ்ச அந்த இவங்க சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சாதி வந்து மாற்றி மாற்றி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ட்டு அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் தானே செஞ்சிருக்காரு. வேற எந்த கட்சி செஞ்சிருக்கு காட்டுங்க. 2016 தேர்தலுடைய வேட்பாளர்களே எடுங்க, நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை சாதி ரீதியாக எடுங்க. நீங்க கூட கேட்கலாம் எப்படி சாதி ரீதியா எடுங்க. எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், வன்னியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்தில் துணிச்சலாக அவர் மாற்று சாதியினரை நிறுத்தி இருப்பார். அதே எம்பிசியில் செய்திருக்கிறார், நிறுத்தி இருப்பார். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் அவங்க பண்ணியிருப்பாங்க. பொது தொகுதியில் வந்து பட்டியல் சமூகத்தை நிறுத்தி இருக்கிறார். இது எல்லாமே பண்ணியிருக்காரு. முக்கியமாக 50% ஆண்கள், 50% பெண்கள். சரி, இது திராவிடர்கள் வந்து கொண்டாடணும் இல்லை, ஏன் சீமானுக்கு எதிராக அப்படி பிரச்சாரம் பண்ண? வேற சமூக நீதி என்பது திராவிடத்தினுடைய நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. நேத்திக்கு ஸ்டாலின் எதுக்குங்க வந்துட்டு இந்த இரும்பு காலம் அப்படின்ட்டு பேசுறாரு திடீர்னு. இது எப்போ எடுத்த ஆய்வு? இது எடுத்தது பிப்ரவரி 2021. யார் அப்போது ஆட்சியில் இருந்தது? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார். சரியா? அந்த பிப்ரவரி காலத்துலதான் தேர்தல் கூட்டணிகள் எல்லாம் முடிவாகிட்டு இருக்கு. பிளஸ் பாமகவோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு அப்படின்ற அந்த 10.5 அப்படின்றத சீக்கிரம் முடிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா தேர்தல் தேதி எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு சூழல். ஸோ இதற்கு சீக்கிரம் அந்த அரசாணையை வெளியிட வேண்டும் அப்படின்றதுக்கான மும்முரத்தில் அவங்க இருக்காங்க. அப்போதான் இந்த ஆய்வறிக்கை வருது. இது பிப்ரவரி 22, 2021 இந்த ஆய்வறிக்கை வருது. இது இந்த பர்டிகுலர் ஆதாரம், அதாவது இரும்பு காலம் 5000 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வறிக்கை வருது. தேர்தல் காலம் இருக்கிறதுனால அவர் அதை முன்னெடுக்கல. இப்ப கேள்வி என்னன்னா, 4 ஆண்டுகள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல அத ஏன் இன்னைக்கு வந்து இந்த பெரிய சீமான் இன்றைக்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறார். தமிழ் உணர்வு என்பதனை உங்களிடமிருந்து பிரித்து எடுத்து வந்து விட்டார். அதனால உனக்கு உதறல், நாங்கள் தான் தமிழர்களுடைய காவலர்கள் அப்படின்றதுக்காக இரும்பு காலம்னு நான் சொல்றேன். உன் தந்தை, நீ, உங்க ஆட்சி காலம் தான் தமிழ்நாட்டின் இருண்ட காலம். சரியா? நீ எதுக்கு இரும்பு காலம்னு பேசிக்கிட்டு இருக்க? உயர் நீதிமன்றமே காரி துப்பி இருக்குங்க இவங்கள. இரும்பு காலம் தான் சரி, முதல்ல உனக்கு தேவையானது இரும்பு கரம், அது எங்க போச்சுன்னு கேட்டுச்சு. உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கு. சரி, சரியா? சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய நீ 5000 கரம் கொண்டு தான் நாங்க அடக்கிட்டு இருக்கிறோம். உடனுக்குடனே குற்றவாளிகளை கைது செய்துட்டு இருக்கிறோம். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல உடனே ஞானசேகரனை கைது பண்ணி உள்ள கொண்டு வந்து சார் ஒன்றும் பண்ணாம விட்டுறீங்களே. சார் யாரு? அல்ல, அது ஒருவர் மட்டும்தானே குற்றவாளி. நீங்களே அது இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடியே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, மற்றவங்க முடிவு பண்ணணும்ல. சரி, உங்களுடைய காவல்துறை பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை நீங்க பேச்சுவார்த்தைக்காக கூட்டு போறீங்க. இன்னொரு சாதியினருடன் பேச்சுவார்த்தைக்காக கூட்டு போறீங்க. தலித் சமூகத்தை சேர்ந்த இளைஞனை தான் கூட்டு போறீங்க. கூட்டு போய் உங்களுடைய கண் முன்னாடி, அதாவது காவல்துறையோட கண் முன்னாடியே கழுத்தறுத்து கொலை செய்யப்படுகிறான். இது என்னன்னு எடுத்துப்பீங்க? நடவடிக்கை எடுத்திருக்கணும். என்னன்னு கைது பண்ணதுக்கு அப்புறம் காவல்துறை உங்களுடைய கண் முன்னாடியே தானே அவன் கழுத்தறுக்கப்படுகிறான். நடவடிக்கை நீங்க எப்ப எடுத்திருக்கணும்? நம்பிக்கை கொடுத்தானே பேச்சுவார்த்தை கூட்டு போறீங்க. நம்பிக்கை கொடுத்தானே தவறு செய்த காவலர்கள் மீது உடனே இரும்பு கரம் கொண்டு அடக்கி நடவடிக்கை எடுத்துட்டுமே. காவலர்கள் தவறை செய்திருக்க கூடாது. காவலர்கள் கண் முன்னால எப்படி இது நடக்கும்? நீங்க ஒரு தவறு நடக்குது, காவல்துறை அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலன்னா பரவாயில்ல, நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க முடியும். காவல்துறை கண் முன்னாடியே நடவடிக்கை இந்த சம்பவம் நடக்குதுன்னா அப்ப காவல்துறை எந்த அளவுக்கு செயலிழந்து இருக்கிறது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த படுகொலைக்காக வந்து போராடி இருக்க வேண்டிய பெரியாரிய கூட்டமைப்பினர் ஏன் அதை மௌனமா விட்டுட்டு சீமான் வீட்டுக்கு முன்னாடி போராட்டத்தை முன்னாடி? ஏன்னா அவங்கள வந்து அங்க அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னா, அனுப்பி வைக்கிறாங்க. ஆமா, திமுக அனுப்பி வைக்கிறது. அவர் தான் அந்த போலீஸ் ஆபீசரே பேசுறாரு, உங்களுக்கு தெரியலையா? அவர் அங்கேயே சொல்றாரு, உங்களுக்கு வந்து புகாரின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. முன்னாடி இவங்க சொல்றாங்க, ஓ நீங்க புகாரிலேருந்து தான் பிரியாணி வாங்கிட்டு வர போறீங்க நாங்க நினைச்சோம் அப்படின்றாங்க இவங்க. அவர் சொல்றா, இல்லைங்க அது புகாரின்றவர் போலீஸ் ஆஃபீஸர் பேரு, ஆனா உங்களுக்கு வேணுன்ற சாப்பாடு வந்து சேரும். என்னுடைய கேள்வி, அத்துமீறி
போராட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு போராட்டத்திற்கு அங்கே இடம் கொடுத்தீங்களா? இல்லையே. ம். வீடு முற்றுகை என்பது ஏற்கப்படுகின்ற விஷயமா? இல்லையே. அப்போ வீடு முற்றுகை என்பது ஏற்கப்படுகின்ற விஷயம் கிடையாது. அத்துமீறி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலையில அவர்களை கைது செய்து நீங்க கூட்டு போகணும். எங்க கூட்டு போய் நீங்க இங்க ஒரு தனிப்பட்ட இதுல வச்சு கஸ்டடியில வச்சுட்டு கைது செய்து அழைச்சிட்டு போய் வச்சுட்டு சாப்பாடு தூக்கி கொடுப்பீங்களா? இப்ப அதையே அப்படியே எடுத்து பார்ப்போம். அப்படியே பொருத்தி பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால விழுப்புரத்துல போராட்டம் நடக்குது. எதுக்கு? இந்த 2000 ரூபாய் வெள்ள மானியம் என்பது கொடுக்கவில்லை, வெள்ள மானியம்ன்றது வெள்ள நிவாரணம் அப்படின்றது கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீதிக்கு வந்து மக்கள் போராடுகிறார்கள். திமுகவினரும் அதில் அடங்குவார். மக்கள் எல்லாம் ஒண்ணுதான், பாதிக்கப்பட்டவர்கள் திமுகவினரும் அடங்குவார். அவங்களே வந்து போராடுறாங்க. அத்தனை பேரும் குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் வேன்ல ஏத்தி கொண்டு போய் அரெஸ்ட் பண்றாங்க. சரியா? இவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களா சாப்பாடு? தண்ணி கூட கொடுக்கலங்க அவங்களுக்கு. நாள் முழுக்க வச்சுட்டு அனுப்பினீங்க. அப்போ ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய மக்களுக்கு நீங்கள் தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க. வீதிக்கு வந்து போராடுவது என்பது அவர்களுடைய உரிமை. சரியா? இவன் வீட்டை முற்றுகையிடுகிறேன்னு வர்றது வந்து அத்துமீறல். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? தண்ணி கொடுக்காம மீனை கொண்டு போய் அங்க வைக்கிறீங்க. இவங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் சார், எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம் சார், சாப்பாடு வந்துடும் சார் அப்படின்றீங்க. இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? அசிங்கம் இல்லையா இது? இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, சீமானை நாங்கள் சிறுமைப்படுத்தி காண்பிக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சரிடம் இவங்க வந்து உத்தரவாதத்தை கொடுத்து ஒரு கும்பல் இவர்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது. என்னன்னா அங்க போய் நீங்க அதாவது இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, திருமுருகன் காந்தி இவன் யாரு, இவன் பின்னணி என்ன, இவனுக்கு என்ன தொண்டர்கள் இருக்காங்க, ஒண்ணும் கிடையாது. இவனை நம்பி எத்தனை பேர் ஓட்டு போடுவான்? இவன் தெருவில் இருக்க 4 பேர் ஓட்டு போடுவான். இவனை திருமுருகன் காந்தி ஒரு வார்டு தேர்தலில் நிக்கிறான்னு வைங்க, அவர் கட்டமைப்புல 10,000 பேருக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நீங்க அப்படி சொல்லிக்கலாம். எல்லா அதாவது ஒரு சாதி சங்கத்துல போய் கேட்டீங்கன்னா ஐயா, ஒரு சாதி சங்கமும் எங்க சங்கத்துல 2 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? 2 கோடி 3 கோடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை 40 கோடி எட்டணும். சரியா? இது கிளைம்ஸ் எல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கறது, இந்த திருமுருகன் காந்தின்ற இந்த இவன் போய் ஒரு வார்டு தேர்தல், வார்டு கவுன்சிலர் தேர்தல் நின்னான்னா ஒரு 5 பேர் வாக்களிப்பாங்களா இவனுக்கு? இவன் வீட்டுல இருக்கவங்க வாக்களிப்பாங்களா இவனுக்கு? இல்ல, அந்த தெருவில் இருக்கக்கூடிய திமுக திராவிட ஆதரவாளர்கள் சேர்ந்து வெற்றி பெற்றுவாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இவன் நிக்க சொல்லுங்க. அப்போ கேட்டா எனக்கு தேர்தல் அரசியலேயே நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவன் தானே. அப்ப தேர்தல் அரசியல் நம்பிக்கை இல்லாத ஒருவன் ஜனநாயகத்தை பற்றி ஏன் பேச வேண்டும்? ஜனநாயகத்தை கட்டி காப்பது என்பது என்ன? தேர்தல் அரசியல் தானே. அப்ப தேர்தல் அரசியல் நம்பிக்கை இல்லாத ஒருவன் எதற்காக தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை நோக்கி குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டும்? நீ எதுக்கு வர? உனக்கு தான் மக்கள் இங்கே ஆதரவு தெரிவிச்சுட்டாங்கல்ல. மக்கள் ஆதரவு தெரிவிச்சதன் அடிப்படையில் தான் சீமான் இன்றைக்கு 3வது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறார். உன்னால முடியல. அப்போ நீ வந்து சீமானுடைய வீட்டை வந்து முற்றுகை இடுவது அப்படின்றது நக்சலைட் இல்ல. இப்ப எங்க பாருங்க, பெரியாரை கொச்சப்படுத்தி பேசுனதுக்காக தான் இருங்க சொல்றேன். நீங்க வந்து ஏதோ ஓசி பிரியாணிக்காக தான் கூடணுன்ற மாதிரி கொஞ்சம் கட்டமைக்கிறீங்க. நீங்க கிஷோர் சாமி வந்துட்டு போராட்டக்காரர்கள் பிரியாணிக்காக தான் அங்கே வந்து கூடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டுட்டு போறீங்க. எங்கள் பெரியாரை கொச்சைப்படுத்தி இருக்கிறார், தெளிவாக பேசியிருக்கிறார். அப்போன்னா நீங்க கருணாநிதி வீட்டுக்கு முன்னாடி போய் போராட்டம் நடத்திருக்கணும். ஈவேராவை சீமான் வந்து சாதாரணமா ஈவேரா பேசியதை தான் சொன்னார். ஈவேராவை மிக மோசமாக விமர்சித்தது கருணாநிதி. இப்ப கருணாநிதிக்கு எதிராக நீங்க பேசுவீங்களா? போய் அங்க போய் முற்றுகையிட்டீங்களா? ஈவேரா தன்னை கொலை செய்ய பார்த்தார் என்று அண்ணாதுரை மீது பழி போட்டார். அண்ணாதுரை அவர்கள் உடனேயே என்னைத்தான் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டார். நீதிமன்றத்தில் பெரியார் மேல வழக்கு போட்டார், அவதூறு வழக்கு போட்டார். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கி கொண்டார். நான் உங்களை சொல்லவில்லை அப்படின்னு ஈவேரா பதிவு செய்ததுக்கு அப்புறம் வாபஸ் வாங்கி கொண்டார். இதெல்லாம் அவங்க வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்க நடந்தது. அப்படி எதுவும் நடக்கலையே. சரி, இதே சமகாலத்துல ஈவேராவை பற்றி பேசிய எஸ் வி சேகரோட நீங்க மேடையில தானே தோன்றீங்க. நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு தானே சொல்றீங்க. அப்போ ஈவேராவை நீங்கள் கொச்சைப்படுத்தலாம்.
மற்றவங்க படுத்தக்கூடாதுன்றீங்க. மற்றவங்க யாரும் செய்யக்கூடாது. ம் நீங்கள் கொச்சைப்படுத்தலாம், நீங்களை அசிங்கப்படுத்தலாம், மற்றவங்க கொச்சை கூட படுத்தலை. ம் சீமான் இதுவரையில் ஈவேராவை கொச்சைப்படுத்தவில்லை. ம் சீமான் இதுவரையில் ஈவேரா சொன்னதாக இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் வெளிப்படுத்துகிறார். ம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு ஜீவி, ம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அங்கே போய் சேர்ந்திருக்கின்ற ஒரு அறிவு ஜீவி ம் நம்ம ராஜீவ் காந்தி. ம் அவர் சொல்கிறாரு, நான் கூட பார்த்தேன் தொலைக்காட்சியில் பேசும்பொழுது, நம்ம ஃபர்ஹானா அவங்க சகோதரி ஃபர்ஹானா அவங்கள்ட்ட பேசும்பொழுது, விடுதலையிலேருந்து இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு அவங்க காமிக்கிறாங்க. ம் நாங்கள் தான் வெளியில் நாட்டுடைமை ஆக்கலைன்னு சொல்கிறீங்களே, ம் நாட்டுடைமை ஆக்காததுலேருந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ரொம்ப அறிவாளியாக நான் கேட்குறேன். சரி. விடுதலை என்ற பத்திரிகையை ம் ஈவேரா பிரசுரித்து ம் ஈவேராவும் மணியம்மையை மட்டும் படித்தார்களா? ம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல சரி. ம் அதை 4 அண்ணாக்கும் 5 அண்ணாக்கும் ஈவேரா எல்லா இடத்துலையும் விற்பனை தானே செய்தார். ம் அப்போ விற்பனை செய்தது பொதுவில் விற்பனை செய்யப்பட்டது என்றால் யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சிருப்பான். ம் வாங்கி வச்சவனோட ரெக்கார்டை வச்சு நாங்க பேசுறோம். இப்ப இல்லைன்னு மறுக்க வேண்டியது நீதானே. ம் சம்பவம் உண்மையா பொய்யான்றதுக்குள்ள போகல. அது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்றத அவர் சொல்ல வர்றாரு. இது எப்பவுமே இவங்களுடைய புத்தி. ம் நீங்க எப்பவுமே அதிமுக காரன்ட்ட போய் கேளுங்களேன், ம் அம்மா ஊழல் பண்ணிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுங்களேன். எங்க அம்மா ஊழல்லாம் பண்ணல, ம் என்ன பேசுறீங்க, அதெல்லாம் பொய் வழக்கு அப்படின்னு சொல்லுவான் ஆமா. அதிமுக காரன். ம் காங்கிரஸ் காரன்ட்ட போய் கேளுங்க, ம் ராகுல் காந்தி சோனியா காந்தி இவங்க எல்லாம் ஊழல் பண்ணாங்கப்பா, ம் அவங்க அதெல்லாம் பண்ணல அப்படின்னு அவன் சொல்லுவான். நீங்க திமுக காரன்ட்ட போய் கேளுங்க, ம் இதே மாதிரி கருணாநிதி வந்து ஊழல் பண்ணிட்டாரு பண்ண, அவர் மாட்டிக்கிட்டாரா ம் அப்படின்னுவான். ஆதாரம் இருக்கிறதா? ம் அவர் திருடலன்னு சொல்ல மாட்டான். ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இருக்குல்ல, மாட்டிக்கிட்டாரா அப்படின்றது. இதுதான் கருணாநிதித்தனம். இதைத்தான் நான் ஆரம்பத்துலேன்னு சொல்றேன். சரி. அப்போ மாட்டிக்காமல் திருடுவது எப்படி? ம் அதற்கு பெயர் சாதுரியம். ம் அதற்கு இவர்கள் பெயர் வைத்திருப்பது சாணக்கியத்தனம். ம் இது என்ன சாணக்கியத்தனம்? ஏன் சாணக்கியர் பிராமணர் இல்லையா? ம் அதுக்கு மட்டும் ஏன் அவரை எடுத்துக்கிற? சுக்கராச்சாரியர் எடுத்துக்க வேண்டியதானே? ம் அவர் தானே உங்களுடைய வழி வந்த நபர்னு சொல்லிக்கிறீங்க. ம் ஏன் சாணக்கியரை எடுக்கிறீங்க? அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவங்க என்ன வேணாலும் 1000 பேசலாம் சீமானை பற்றி. இவர்கள் நினைத்ததை எதிர்பார்த்தது என்னன்னா, திருமுருகன் காந்தியை அங்கே நிறுத்தி திருமுருகன் காந்திக்கு நிகர்தான் சீமான் என்று நிறுவ பார்த்தார்கள். எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, சீமான் அங்க வெளில வந்து பிரஸ் மீட் பண்ணிக்கவே கூடாது. அன்னைக்கு காலையில அவர் அங்க என்ன பண்ணிருக்கணும், அவருடைய தம்பிகள் இருக்காங்க, இடும்பாவனம் கார்த்தி இருக்காப்புல, சாட்டை துரைமுருகன் இருக்காப்புல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள விட்டு பேச விட்டுருக்கணும். அவங்க பேசிட்டு போறாங்க. ஆனா வேற ஒரு விஷயம், நல்ல விஷயம் பண்ணாங்க. என்னன்னா, அவர் மனைவி கயல்விழி அவங்க வந்து எல்லாரையும் சந்திச்சு உபசரிச்சாங்க. அங்க அதுதான் தமிழர்களுடைய இயல்பு, அதுதான் தமிழர்களுடைய பண்பு, தாய்மை பண்புன்னு சொல்லுவோம். என்னன்னா விருந்தோம்பல், நம்ம வீட்டுக்கு நம்ம உபசரிக்கணும். அப்போ இந்த விருந்தோம்பலை அவர் செய்தார். அவங்க வந்தது கரெக்ட். சீமான் வெளியில வந்து பேசிருக்கவே கூடாது. மாலையில் அவர் வந்து பேசியிருக்கணும். பிரஸ் மீட் பண்ணும்போது இவங்க எப்படியும் கேட்டிருப்பாங்க, இவர் பேசியிருக்காருன்னு. ஏங்க அதுதான் என் தம்பிங்க தான் பதில் சொல்லிட்டாங்களே, ஒரு வார்த்தையோட கடந்து போயிட்டு நான் ஏங்க பதில் சொல்லணும் இதுக்கு? அதான் என் தம்பிங்க பதில் சொல்லிட்டாங்க, நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க, நான் நீதிமன்றத்தில் பேசிக்கிறேன். அவதூறு வழக்கை பத்தி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி சுப்பிரமணிய சுவாமியும் பேசியிருப்பார். டிஃபமேஷனை பொறுத்த வரைக்கும், நான் உங்களை பற்றி அவதூறு சொன்னால், நான் உங்களை பற்றி பேசியது அவதூறு என்பதனை நீங்கள் தான் நிரூபிக்கணும். நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதிமன்றத்தில் நீங்க தான் நிரூபிக்கணும். இப்ப சீமான் அவதூறு பேசி இருக்கிறார் என்று நீங்க சொல்ல போறீங்கன்னா, சீமான் அவதூறு பேசினார் என்பதற்கான முதன்மை ஆதாரத்தை முதல்ல நீங்க வைக்கணும். எங்கேயுமே இந்த புத்தகத்துல அது வரைக்கும் அந்த நாளேடுல எங்கேயுமே பேசல, எந்த மீட்டிங்லயும் நீங்க தான் சொல்லணும். முதல்ல நீ சொல்லு. முதல்ல நீதான் மூடி வைத்துக் கொண்டிருக்கிறாய், நாங்கள் மூடி வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அப்ப நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம், உங்களுக்கு எங்கிருந்து தகவல் வந்ததுன்னா, நீ வித்திருக்க பாத அந்த காலத்துல நீ வித்திருக்க, வித்தத்துல இருந்து எனக்கு தகவல் வந்துச்சு. சரியா? இப்ப இல்லைன்றத நீ நிரூபி. அப்படியே இருந்தாலும் கூட ஒரு நபர், சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட ஆதாரம் கேட்டு ரோட்டுக்கு போறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல.
நீதிமன்றம் தானே கேட்கணும் ஆதாரம். நீங்க ரோட்டுக்கு போங்க, ம். அவர் வீட்டுக்கு ஏன் போனீங்க? அதான் கேட்கறேன் நான். சரி, அப்படி வீட்டுக்கு வந்தவங்களுடைய ம். ஒருத்தனுடைய வீட்டு அட்ரஸையாவது பொதுவில் வச்சிருக்கானா? ம். சீமான் பொதுவில் இருக்கிறார். ம். அவர் எங்கே இருக்கிறார் என்று எல்லோருக்குமே தெரியும். சரிங்க. திருமுருகன் காந்தி எங்க இருக்கான் யாருக்காவது தெரியுமா? ம். ஏன் அவர் இங்க சென்னையில இருக்கிறாரு? சரி, அவன் வீடு எங்க? ஏன்? பொதுவில் வச்சிருக்கானா? சரி. யாருக்கும் தெரியாது. ம். அவனுக்கு எங்கே இன்கம் வருது ம். யாருக்காவது தெரியுமா? அவன் எப்படி நடத்துறான் அவன் கட்சியை யாருக்காவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவன் நடத்துறது ஒரு கட்சியா? முதல்ல அதுக்கு முதல்ல எங்கேயாவது ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? ம். எதுவுமே தெரியாது, யாருக்குமே தெரியாது, ம். இது வரைக்கும் தெரியாது. என்னுடைய கடைக்கு முன்னால் நீங்கள் எப்படி அறிவிக்காமல் வந்து நிற்கலாம்? என்னுடைய கடைக்கு முன்னால் எப்படி நீங்கள் அறிவிக்காமல் வந்து நிற்கலாம்? சீமான் ஒரு வீரன். ம். ஆர்எஸ்எஸ்ல யார் இருக்கான் வீரன்? ம். அவனுங்க டவுசர் மாட்டிக்கிட்டு இந்த பார்க்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பு சுற்றுவானுங்க. ம். அதே கம்பை தூக்கிட்டு போக சொல்லுங்களேன் மணிப்பூருக்கு, ம். போவானுங்களா? ம். அதனால சீமானை வந்து ஆர்எஸ்எஸோட நீங்க ஒப்பிடுவது அப்படின்றதே வந்து நகைச்சுவை. ஏன்னா ம்.